ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மா அவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தீர்க்கதரிசி எசையா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வார்த்தை 6. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கடவுள் இந்த அதிகாலையிலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். என்ன வார்த்தை தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் என்னை தேடக்கூடிய நேரத்திலே அவர்கள் ஒருபொழுதும் கைவிடப்படுவதில்லை. கடவுளை தேடுகிறவர்கள் கைவிடப்படுவதில்லை. இதுதான் சரித்திரம் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் தேடி வந்து அவருடைய தந்தையை மகிமைப்படுத்திய பிள்ளைகள் ஒருபொழுதும் கைவிடப்பட்டது இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரக்கூடிய நேரத்திலே அன்னை மரியாளுடைய துணையை வேண்டி நீங்கள் ஜெபித்த நேரத்தில் ஒருபொழுதும் நீங்கள் கைவிடப்பட்டது இல்லை. அந்த செய்தியை தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கின்றார். என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் என்னை தேடி வரக்கூடிய வேளையிலே நான் அவர்களை விட்டு விடுவேனா என்று இந்த நாளில் வாக்கு கொடுக்கின்றார். நாம் அன்பார்ந்தவர்களே, நம்மை கைவிடாத தெய்வம், நம்மை காக்கக்கூடிய தெய்வம், அரணும் கோட்டையுமாய் இருக்கக்கூடிய தெய்வம் நம்மோடு இருக்கின்றாரே. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை கைவிட்டு விடுவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார் அன்பார்ந்தவர்களே. எனவே முதலில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழுவதுமாய் உங்களுடைய உள்ளத்தில் சுமக்க வேண்டும். எவ்வாறு அவருடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தாரே, அதுபோல் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பதித்து வைக்க வேண்டும். அன்னை மரியாள் எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்தில் பதித்து வைத்து தன்னுடைய தந்தையை நோக்கி அவர் ஜெபித்தார். அருமையான ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார். ஏனென்றால் அன்னை மரியாள் சிறு குழந்தையாய் இருக்கக்கூடிய வேளையிலே அவர் எருசலேம் கோயிலில் தான் வளர்ந்தார் என்று வரலாறு சொல்லுகின்றது. அந்த எருசலேம் கோயிலுக்குள் செல்ல வேண்டுமே என்றால் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அன்னை மரியாளை தந்தை கடவுள் தயாரித்த பொழுது அவருக்குள் இருந்த பரிசுத்தத்தை நிமித்தமாய் பரிசுத்தமான தெய்வம் அவருக்குள் கடந்து சென்று அந்த பரிசுத்த தெய்வமே நமக்கு ஒரு மகனாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மீட்பராக நமக்கு தந்தை கடவுள் கொடுத்தாரே. அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, நீங்கள் கடவுளை தேடக்கூடிய வேளையிலே கடவுள் உங்களை தேடி வருவார். உங்களுக்கு சொப்பனங்கள் வழியாக பேசுவார், கனவுகள் வழியாக பேசலாம், அல்லது இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களோடு உறவாடுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள
முடியும். எந்த ஒரு மனிதரையும் தேடி குறி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜோசியம் பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை, ஜாதகம் பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வாருங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து அவரை உங்களை எப்பொழுதும் பலப்படுத்தி உங்களை ஒருபொழுதும் கைவிடாதபடி உங்களை பாதுகாப்பார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒருவேளை உங்களுடைய குழந்தையை நீங்கள் ரோட் சைடிலே அழைத்து செல்லலாம், சாலையில் அழைத்து சென்று கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குழந்தை உங்களுடைய கையை தட்டிவிட்டு போகிறது என்றால் நீங்கள் சும்மா விட்டு விடுவீர்களா? நீங்கள் போய் உங்களுடைய குழந்தையை மீண்டுமாய் அழைத்து வந்து நீங்கள் இறுக பிடித்துக் கொள்வீர்கள். அதே போல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை நீங்கள் அவரை விட்டு விலகி போயிருக்கலாம், ஆனால் அவர் உங்களோடு கடந்து வந்து உங்களுடைய கரங்களை இறுக பிடித்துக் கொண்டு இருக்கின்றார். அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதை நீங்கள் உணர்ந்திருந்தால் மட்டுமே ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே வாய்ப்பு உள்ள போதே நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். அவர் உங்கள் அண்மையில் இருக்கும் பொழுதே அவரை நோக்கி மன்றாடி அவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய முழுமையான ஆசீர்வாதம். 2 குறிப்பேடு 15வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள், நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுளை தேட வேண்டும். பாருங்கள், தானியேல் புத்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். தானியேல் 3 வேளையிலும் ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு நபராக இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, தானியேல் 6:10 சொல்லப்பட்டு இருக்கின்றது, தனது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தன் கடவுளுக்கு முன்பாக முழங்காலிலிருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார் தானியேல். அதை தான் அந்த சிங்க குகையில் அவரை போட்ட பொழுது தாரியுது அரசன் இவ்வாறு சொல்லுகின்றான் 16வது வசனத்தில், நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்று சொன்னார். எனவே நீங்கள் கடவுளை தேட வேண்டும். இடைவிடாமல் கடவுளை தேடக்கூடிய வேளையிலே அவர் ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டார். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு கைவிடப்பட்ட ஒரு நபரை போல் இருக்கின்றேன், எனக்கு யார் இருக்கின்றார்கள், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நான் தவித்துக் கொண்டு இருக்கின்றேன், மனம் போல வாழ்க்கையில் வாழ்ந்து விட்டேனே, மனிதர்களை தேடி சென்று விட்டேனே, எங்கு சென்றாலும் பணம் கேட்கிறார்களே, பொருள் கேட்கிறார்களே, எல்லோரும் என்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலையை கொடுக்கவில்லையே, என்னை ஏமாற்றுகிறார்களே, தற்பெருமையோடு அலைந்து கொண்டு இருந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறாரே என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை தேடி நீங்கள் வரக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் உங்களை கைவிடுவதில்லை. பாருங்கள், இன்னொரு நிகழ்ச்சியை நாம் பைபிளில் இருந்து பார்க்கலாம். எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எசையா என்கின்ற ஒரு அரசர் அருமையாக ஆண்டவருக்கு உகந்த ஒரு பிள்ளையாய் வாழுகின்றார். அப்பொழுது அந்த ஆண்டவர் அவர் அசிரியருடைய அச்சுறுத்தலின்படி அவரால் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவர் அந்த அசிரிய அரசர் அவருக்கு எழுதி கொடுத்த அந்த மடலை வாசித்து பார்க்கின்றார். அந்த மடலை வாசித்து பார்த்த உடனே அவருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. கண் கலங்குகின்றார். பதட்டத்தோடு அந்த கடிதத்தை கொண்டு ஆண்டவருடைய பாதத்திற்கு முன்பாக வைத்து அவர் ஜெபிக்கின்றார். எவ்வாறு ஜெபிக்கின்றார் தெரியுமா? எசையா 37வது அதிகாரம் 14வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எசையா தூதர்களிடம் இருந்து மடலை வாங்கி படித்தார். அவர் ஆண்டவரின் இல்லம் சென்று ஆண்டவர் திருமுன்னதை விரித்து வைத்தார். எசைக்கு ஆண்டவரிடம் மன்றாடினார். இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரே, கிருபுகள் மேல் வீற்றிருப்பவரே, உலகில் உள்ள அனைத்து அரசுகளுக்கும் நீர் ஒருவரே கடவுள், விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் நீரே என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து அந்த மடலை வைத்து ஜெபிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அந்த எசேக்கியா அரசருக்கு சார்பாக நின்று செயலாற்றி ஒரு வெற்றியை கொடுக்கின்றார். இதுதான் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய பெரிய காரியம். தானியேல் ஆண்டவரை தேடினார். சொப்பனங்கள் வழியாகும், காட்சிகள் வழியாகும் ஆண்டவர் அவரோடு பேசினார்.
ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழக்கூடிய வேளையிலே சிங்க குகையில் போட்ட நேரத்திலும் கூட சிங்கங்களினுடைய வாய்களை ஆண்டவர் கட்டி அவரை பாதுகாத்தார். ஏனென்றால் அவர் ஆண்டவரை தேடுவதில் உறுதி கொண்டு வாழ்ந்தபடியினால், அவர் ஆண்டவருக்கு எப்பொழுதும் சாட்சியாய் இருந்தபடியினால், ஆண்டவரோடு கூட நடந்தபடியினால், ஆண்டவருடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு அவரோடு இணைந்து இருந்தபடியினால் அவரால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடிந்தது. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்கள்? ஆண்டவரோடு நடந்த அனுபவம் இருக்கின்றதா? அல்லது ஏதாவது தேவைக்கு மட்டும் ஆண்டவரை தேடி நாம் போகின்றோமா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதுவரை நீங்கள் அப்படி இருந்திருக்கலாம். இன்னும் தாமதம் இல்லை அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடம் வாருங்கள். கடைசி நிமிடத்தில் அந்த சிலுவையில் தொங்கிய அந்த திருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு விண்ணக வீட்டிற்கு கடந்து சென்றானே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார், என் மகனே மகளே, நீ என்னோடு கடந்து வா, உனக்கு நான் பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கின்றேன். என்னை தேடு. என்னை தேடும் பொழுது நீ கண்டடைய முடியும், என்னை தேடாமல் நீ கண்டடையவே முடியாது என்று வாக்கு கொடுக்கின்றார். எனவே அதே போல் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை தேடி வந்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை, யாரும் கைவிடப்பட்டதில்லை. ஆண்டவர் யாரையுமே வேண்டாம் என்று தள்ளிவிடுவதில்லை. நீங்கள் சாவான பாவம் செய்திருக்கலாம், ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், அந்த பாவத்தை மனதிற்குள் வைத்து நீங்கள் நொந்து அழுது கொண்டு இருக்க தேவையில்லை. ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து அதை கொட்டி தீர்த்து விடுங்கள். நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். அதன் பிறகு ஆண்டவர் அந்த பாவத்தை ஆழ்கடலில் எறிந்து விடுவார். நீங்கள் அதை நினைக்கக்கூடிய அவசியமே இல்லை அன்பார்ந்தவர்களே. எனவேதான் ஆண்டவர் இந்த நாளை ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அல்லவா? உங்களை கைவிட்டு விடுவாரா? ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். எவ்வளவோ பாவிகள், வச்சாரர்கள், எவ்வளவோ பெரிய பெரிய குற்றங்களை செய்தவர்கள் எல்லாம் இந்த நாளில் விண்ணாக வீட்டில் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் அவர்களையும் அன்பு செய்கிறபடியினால். எனவேதான் இந்த உலகத்தில் நான் இன்னும் செழிப்பை பார்க்க முடிகின்றது. இந்த மனிதன் தவறு செய்து விட்டான், அந்த வீட்டிற்கு மட்டும் நான் மழையை கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னதில்லை. எவ்வாறு ஆண்டவர் பரவலாக மழையை கொடுத்து மக்களை ஆசீர்வதித்தாரோ, அதே போல் ஆண்டவரை நீங்கள் தேடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை கைவிடுவதில்லை. எனவே விசுவாசத்தோடு அவரிடம் கேட்போம், இயேசுவே எனக்கு நீர் மட்டும் போதும், இதன் பிறகு உமது அறிவுரை மட்டுமே நான் கேட்பேன் என்று சொல்லி உறுதி பூண்டு நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை வல்லமையாய் வழி நடத்துவார். அதற்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாமா? நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ராஜாதி ராஜாவாய், சர்வ வல்லமை படைத்த தெய்வமாய், மகாராஜாவாய் எங்கள் நடுவில் வீற்றிருக்கிறவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றீர். நீரே எங்களை சுமது பிள்ளையாய் எங்களை மாற்றி சொந்தமாக்கி இருக்கின்றீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை தேடி வரக்கூடிய வேலையில் எல்லாம் எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை வழிநடத்தி இருக்கின்றீர். ஆனாலும் தகப்பனே, உம்மை நாங்கள் தேடாதபடி அலைந்த நாட்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம் சுவாமி. ஆனாலும் தகப்பனே, நாங்கள் கைவிடப்படாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். இந்த நாளில் நாங்கள் உயிரோடு இந்த உலகத்தில் வாழ்வது நீர் கொடுத்த வல்லமையும் ஆசீர்வாதம் மட்டுமே சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் இந்த நாளில் இருப்பது, உமது முகத்தை பார்ப்பது நீர் செய்த கிருபையே சுவாமி. ஆண்டவரே, உடைய கிருபை இல்லாதபடி எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆண்டவரே, உமது பலன் இல்லாதபடி எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. உமது அரணும் கோட்டையுமா இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன். தூய ஆவியானவரை கொடுத்து எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி உம்மை தேட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து இருக்கின்றேன். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மத்தேயு 7:7 சொல்லப்பட்டு இருக்கிறது போல் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, மோய்சனைக்கு ஆண்டவரே உம்மை முகமுகமாய் பார்த்தாரே. தானியேல் ஜெபித்த வேளையிலே ஆண்டவரே, தானியேலுக்கு சொப்பனங்கள் வழியாக நீர் பேசினீரே சுவாமி. ஆண்டவரே, எசேக்கியா அரசர் ஆண்டவரே அந்த சிக்கட்டான நேரத்திலும் அந்த மடலை கொண்டு வந்து பாதத்தில் வைத்து உம்மை நோக்கி ஜெபித்த வேளையில் ஆண்டவரே அவருக்கு வெற்றியை கொடுத்து அந்த நகரத்தை மீண்டுமாய் அவருடைய கரத்தில் கொடுத்து அரசனாய் வாழ நீர் கிருபை செய்தீரேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் இழந்து போனதை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீரேன். ஆண்டவரே, இழந்த எல்லாவற்றையும் நீர் திரும்ப கொடுப்பீராக. பாவத்தின் நிமித்தமும் ஆண்டவரே உடைய மீறுதலை நிமித்தமும் நாங்கள்
நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கின்றோம். அதன் வழியாக உம்மை தேடாதபடி இருந்து இருக்கின்றோம். இந்த நேரத்தில் உம்மை தேடி வந்து இருக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்கள் கைவிடப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்பதை நம்பி ஆண்டவரே, எப்பொழுதும் உம்மை இருக்க நாங்கள் பற்றிக் கொள்கிறோம். சுவாமி, விசுவாசத்தை அதிகமாய் கொடுப்பீராக. ஆண்டவரே, நம்பிக்கை இன்னும் அதிகமாய் கொடுத்து திருச்சபையில் நிலைத்திருந்து ஆண்டவரே, உமது பிள்ளைகளை எப்பொழுதும் பாதம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பலத்தை எனக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்காய் ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொள்கின்றேன். நீர் வல்லமையாய் நீர் தாங்கிக் கொள்வீராக. உமது பலத்தினால் நிரப்புவீராக. எப்பொழுதும் அவர்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்வார்களாக. திரு குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நான் உமது கையில் ஆண்டவரே இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை போல் இருக்கிறேன் சுவாமி, ஒரு களிமண் சுவாமி. இந்த நேரத்தில் இந்த களிமண்ணை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். உமது திட்டத்திற்கு ஏற்ப என்னை நீர் வழிநடத்தும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஆற்றலை தாரும். தொடர்ந்து உமது திரு சமூகத்தில் இருந்து நீர் தரக்கூடிய ஆற்றலை பெற்று அந்த ஆற்றலின் வழியாக மற்ற பிள்ளைகளை உமது பாதத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றலை எனக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வழிநடத்தும் சுவாமி. திருச்சபையை துன்புறுத்துறவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக. திருச்சபைக்குள் உள்ளே இருந்து திருச்சபை அழித்துக் கொண்டிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, உம்மை தேடக்கூடிய பலத்தை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி. இந்த நேரத்தில் நீர் எங்களை சந்தித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ஆட்சி வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, புனித தாயே, நீர் எங்களுக்கு நல்ல ஒரு தாயாய் இருக்கின்றீர். எங்களை உமது கரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்றார். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பரிசுத்தமாய் இருந்தது போல் நாங்களும் பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமையும் பலத்தையும் தரும்படியாகவும் பரிந்து பேசும்படியாகவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். தாயே, நிறைந்த மரியே, வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்டிருக்கின்றார். இந்த நேரத்திலும் கடவுளை தேடி வந்திருக்கிறீர்கள். ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். எனவே இந்த நேரத்தில் நற்கருணையினால் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து கடவுளை தேடக்கூடிய வல்லமையும் பலத்தையும் உங்களுக்கு கொடுத்து எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.